ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. அது டே 1 நான் எப்படி அம்மாவும் அக்காவும் போயிட்டாங்க. அது இல்லாமல் எப்படி நான் இந்த ஒரு நாள் ஓட்டுறேன், எப்படி சாப்பிட்றேன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 2. வாங்க அதே தான் எப்படி நான் பண்ணுறேன், எப்படி வீட்டிலேருந்து எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன், எப்படி சாப்பிட்றேன்றது வீடியோ பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். பால் தேய்ச்சிட்டு ஐயோ மை காட், அப்பா அப்பா பாலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், பாலை பார்த்துக்கொண்டு வர சொல்லிட்டு போனாங்க. பால் பொங்கலாக பொங்கிருச்சு. நான் பேக் கேமரா திருப்பி காட்டுறேன். காலையிலே ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கீழே லைட்டாக பொங்கி கீழே வந்துச்சு. இருக்கிற வீடியோ எடுக்கிறேன் நான். அப்பாவோட ஒண்டர்ஃபுல் காஃபி இதை குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியதான். மிஷினில் வேறு ஃபுல்லாகிடுச்சு துணி. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் வந்தோடனே துணி துவைச்சிட வேண்டியதான். ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. என்னடா இவ்வளோ காலையில் எங்கடா கிளம்புறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. மணி பார்த்திங்கன்னா 7 ஆக போகுது. 7 ஆகிடுச்சு. இன்றைக்கி சரியான மழை இருக்குது நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லோரும் கிளைமேட்டை பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணின்னு நினச்சிடாதீங்க. காலையில் மணி பார்த்திங்கன்னா 7:30 தான் ஆகுது. கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது. மழை பெய்யுமா பெய்யாதா? ஏன்னா மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. இது மழை தூத்துதுங்க, மழை தூத்துது, பனியும் பெய்யுது. அதனால தான் கிளைமேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, மழை பெய்யாமல் பனியை மட்டும் பெஞ்சிட்டே இருந்தோன்னா அப்படியே பம்பிக்கினே இருக்கும். ஆனால் மழை பெய்யாது. ஹிந்திக்காரங்களுக்குன்னு தனி பஸ்ஸே போகுதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து திருமுடிவாக்கம் போகிற பஸ்ஸு 55A ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க மட்டும்தாங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏறி ஒரு ஸ்டாப்பில் இறங்குவாங்களா, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்தா ஹிந்திக்காரங்க தான். எப்பா முடியலங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சிட்டு வந்துருக்கிறாருங்க. அங்கேருந்து இங்கே வந்து அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து உள்ளேருந்து இறங்கி வெளியில் வரத்துக்குள்ளே ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரம் போல். ஓகே, 10 hours later. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, துணிலாம் நிறையா இருக்குது. காலையில் நான் உங்களுக்கு கான்செப்ட் பண்ண நினைக்கிற வீடியோவில். ஸோ அதனால் துணி துவைக்க போகிறேன். என்னடா கையால் துவைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைக்க போகிறேன். ஆல்ரெடி வாஷிங் மிஷின் ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் என் ட்ரெஸ்ஸும் எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸும் தான். ஸோ வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைக்க போகிறேன். இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. தண்ணி போட்டாச்சு. மிஷினில் தண்ணி போட்டாச்சு. அந்த கேப்பில் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டுடலாம். ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இங்கே மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து அதுக்குள்ளே ஓடி முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம் துணி துவைக்கிறத. அப்போ வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நான் சப்பாத்தி செஞ்சு கொஞ்சம் தக்காளி சட்னி மாதிரி வச்சு சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னியும் அந்த சப்பாத்தியும் வச்சு. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணி முடிச்சிட்டாங்க. சாப்பாடு நிறையா இருக்குது மக்களே. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிரு, நம்ம நாளைக்கு சப்பாத்தி சுட்டுக்கலாம் சொல்லி அதை அப்படியே முட்டுத்தட்டு போட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் அப்பா வந்து சாப்பாடு இருக்குது அண்ட் இஸ் ஃபேவரட் டிஷ் ரசம். ஆனால் நேற்று பார்த்த ரசம் மாதிரியே தெரில. நேற்றாவது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது, இன்றைக்கி பார்க்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிற ரசம். இன்றைக்குமே நைட்டு சாப்பாடு ரசம் தான்.
ஆனால் எங்கள் அம்மா கெஞ்சுவாங்க, டே ரசம் சாப்பிட்றா, ரசத்தை ஊற்றி சாப்பிட்றா. ஏன்னா ரசம் செஞ்சு வச்சாலே நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இப்போ ரசம் ஊற்றி சாப்பிட்றேன்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் நைனா அப்படி கட்டி. ஓகே, நான் போய் சாப்பிட்றேன். ஏன்னா நேற்றே நான் இதை வச்சு எடுத்துட்டேன், ரசம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நேற்றே எடுத்துட்டேன். அதனால் திருப்பி எடுத்தேன்னா நீங்களாம் காண்டாயிடுவீங்க. அதனால் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். மிஷினில் போகும்போது போட்டுட்டு போனேன், எல்லாம் மிஷின் முடிஞ்சு ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது தண்ணி திருப்பி போட்டு அலசுறதுக்கு போட்டிருக்கேன். அலசி முடிஞ்சோடனே அதை எடுத்து ட்ரையில் போட்டு காய போட்டு தூங்கிட வேண்டியதான். ஏங்க சாப்பிட்டுட்டு வரேன். நான் துணி துவைச்சி ட்ரையில் எடுத்து போட்டாச்சு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் எடுத்து காய போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. துணியுமே துவைச்சி முடித்து வீட்டுக்குள்ளேயே காய போட்டாச்சு. ஏன்னா வெளியில் மழை தூக்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயுமே காய போட்டாச்சு. சபாபாபா நம்மளுக்கு ஒரு வேலை பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக இருக்குது. அம்மா வந்து எனக்கு சாப்பாடை வச்சு கொடுப்பாங்க, துணி துவைப்பாங்க, அப்புறம் அங்கே போய் வேறு ஒரு வேலை பார்ப்பாங்க. ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளால் பாருங்களேன், நான் சாப்பாடு போட்டு இப்போ துணி துவைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் இது பண்ணணும் அது பண்ணணுன்னு சொல்லி அடுத்தது சாப்பாடு போட்டு நான் தனியாக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தால் பாத்திரம் கழுவுறது. ஆனால் எங்கள் அம்மா வந்து அட் டைமில் பாத்திரம் கழுவுறதுலேருந்து சரி, துணி துவைக்கிறதுன்னு சரி, அது எல்லா வேலையும் வீடு பெருகுது, எல்லா வேலையும் பட்டு செய்ய வைப்பாங்க. நம்ம அசால்ட்டாக சொல்லிவிடுவோம், வீட்டில் நீ சும்மாதானமாக இருக்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறோம். ஆனால் அவங்க அளவுக்கு நம்மளால் வர முடியாது. வீட்டில் இருக்க எல்லா ஒரு அம்மாவும் பெரிய சல்யூட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ நான் என் சார்பாக ஒரு பெரிய சல்யூட்டு. அவங்களாம் கிரேட். அவங்க இல்லைன்னா வீடு வந்து கண்டிப்பாக ஓடாது. அம்மாக்கள் இருக்கிறனால தான் வீடு ஸ்மூத்தாக போகுது. ஸோ உங்கள் அம்மா பேச்சு கேளுங்க, நான் எங்கள் அம்மா பேச்சு தான் கேட்பேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ட்ரெஸ்ஸு துவைச்சி போட்டாச்சு, பாத்திரம் கழியாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு தூங்க வேண்டிதான். இந்த டே நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ.